அப்புறங்க அண்ணே இது எத்தனாம் மாசம்? ஓ 9 ஆயிடுச்சா? சரி சரி. அப்புறங்க இப்பெல்லாம் யார் சுகப்பிரசவம் ஆகுது? எல்லாம் கிழிச்சுதான் எடுக்கிறாங்க. அந்த கேலண்டர் எடுத்துட்டு வா, நல்ல நாலு நேரம் நட்சத்திரமெல்லாம் பார்த்து சொல்றேன். அப்ப குழந்தை எடுக்க சொல்லு டாக்டரை. அப்பதான் அந்த குழந்தை வாழ்க்கைக்கு நல்லது, உங்க வாழ்க்கைக்கு நல்லது. என்ன அக்கா, கொஞ்சம் வீட்டு கொஞ்சம் பாத்துக்கோங்கக்கா, நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க. இல்ல என் உடம்புக்கால நல்லாதான்க்கா இருக்குது. அது போன வாரம் ஒரு சனி பயிற்சியாச்சு இல்லைங்க, அதுல எனக்கு மருத்துவ செலவு ஏதோ ஒன்று கண்டிப்பா வந்தே தீருன்னு இருக்குதுங்க. அதனால அதையே அது வர வரைக்கும் நம்ம காத்துட்டு கிடக்கோன்னு நேரா ஆஸ்பத்திரி போனோம்னா தலைவலின்னு சொன்னா போகுது, எப்படியும் ஒரு 20-30 பில்ல போடுவாங்க. அந்த பில்லை கட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் கண்ணு எங்க கிளம்பிட்ட? ஆஸ்பத்திரிக்கா? அட செவ்வாய்க்கிழமை முதல் யாராச்சும் ஆஸ்பத்திரி போவாங்களா? உன் ராசி நட்சத்திரம் சொல்லு. ஓ, இந்த ராசி நட்சத்திரக்கு இன்னும் 4 நாள் கழிச்சு காத்துல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு விளக்கு பத்திட்டு சாமி கும்பிட்டு 6 மணிக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போ. நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. சரியா? என்ன சாமி டீயா? ஐயோ, நான் 12 மணி வரைக்கும் எதுவுமே குடிக்க மாட்டேன் ஜாமி. 2:01 தான் ராகு 2ஆம் வீட்டுக்கு 4ஆவது வீட்டுக்கு போறாரு. அப்பதான் நான் எதுனாலும் குடிப்பேன். அது வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன்.